உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய். எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய். எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. இயேசு இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயா. ஓ எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, இயேசு இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. இயேசு இல்லாத வாழ்வெல்லாம் நாளாகுமா, இயேசு இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய். எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய். எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா,
நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஹல்லேலூயா. இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கையே அல்ல. இயேசு இல்லாத நாட்கள் நமக்கு 2023 வேண்டாம். இயேசுதான் நமக்கு எல்லாமானவர். ஆமென். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்த நன்மை ஆயிரங்கள் அவை சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே. நாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இந்த காலை வேளையில இந்த ஆண்டை காண செய்த தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. நாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தீர் பாவம் நீங்கிட கழுவி பாடுவோம். ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தீர் பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா. பாடும் உதடுகள் தந்தீரையா. சொல்லுங்க. பார்க்கும் கண்களை தந்தீரையா. பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா. ஓ நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே. குற்றம் செய்ததால் மரித்திருந்தோம். இயேசுவோடு கூட எழச் செய்தவர் கிருபையினால் இரட்சித்தாரே. உன்னதங்களில் உட்கார செய்தார். சேர்ந்து உச்சாம எல்லா பிள்ளைகளும் கைத்தட்டி கர்த்தரை பாடுவோமாக. அப்படியே
குற்றம் செய்ததால் மரித்திருந்தோம், இயேசுவோடு கூட எழச் செய்தீர். குற்றம் செய்ததால் மரித்திருந்தோம், இயேசுவோடு கூட எழச் செய்தீர். கிருபையினாலே ரட்சித்தீரே, உன்னதங்களிலே உட்காரச் செய்தீர். கிருபையினாலே ரட்சித்தீரே, உன்னதங்களில் உட்காரச் செய்தீர். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. Praise the Lord. Shibarakanadu. Oh Jesus, hallelujah. புதிய உடன்பாடின் அடையாளமாய் புனித இரத்தம் நீர் ஊற்றினீரே. புதிய உடன்பாடின் அடையாளமாய் புனித இரத்தம் நீர் ஊற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையை மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வை மாற்றினீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஓஹோ நன்றி தகப்பனே. எல்லாரும் கை தட்டி பாடுவோம். நன்மை செய்தீரே. ஒரு விக்கி சொல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டே உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டே உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. அண்டமாக நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லும். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நமக்கு துணையாக நிற்பாராக. நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமே. நம்முடைய வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி கொண்டு ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா வார்த்தை சொல்லுவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையினுடைய எல்லா அடையாளம் நீங்க தான்ப்பா. இந்த வருஷம் முழுவதும் என்னை காக்கிறவர் நீர் மகன். ஆண்டவரே, என்னோடு கூட இருப்பவர் நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா. கொஞ்சம் வாய் திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லலாம். மௌனமாய் அல்ல, சத்தம் உயர்த்தி. ஓ நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை.
தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவையை பார்க்கிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை பார்க்கிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. சொல்லுமா சத்தம் உயர்த்தி, நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. இயேசுதான் நம்முடைய நம்பிக்கை, இயேசுதான் நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாமானவர். இயேசுவை தவிர வேற எதுவுமே வேணாம். அப்படி சொல்றவங்க எழுந்து நிற்கலாம தெய்வ சமூகத்தில். ஒரு மனதோடு தெய்வ சமூகத்தில் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் அந்த சர்வ வல்லமையில கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியா இந்த பகல் வேளையில தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒன்று தொட்டு சுகமாக்கும்படியா. அநேக தேவைகள் இருக்கும், அநேக விண்ணப்பங்கள் நமக்கு இருக்கும். ஆனாலும் கருணையாய் இம்மட்டு காத்தவர், ஒரு ஆண்டு முழுவதும் நடந்து வர செய்தவர், அவருக்கு நன்றி செலுத்துகிற நேரம் ஆகையினாலே நாம் ஒருமித்து வாய் திறந்து சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா. கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. சொல்லும் அப்படியே, நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை, நீர் எந்த பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை, நீங்க எந்த பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒரு பொது கலக்கம் இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒரு போதும் கலக்கமில்லை. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. இன்னுமா, நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி. அப்படியே கண்களை மூடியே நல்ல நம்பிக்கையோட சொல்லுவோம். கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும்
நீங்க மட்டும் மாறவில்லை, நீங்க தாப்பா நம்பிக்கை. ஆமாண்டவரே, உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, ஓ நீங்க தாப்பா நம்பிக்கை. ஆமென் ஆமென். உம்மையன்றி வேறு துணை இல்லை. ஓ எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும். ஆசையா சொல்லுமா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும். சத்தமுயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, சத்தமுயர்த்தி சபையா, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கரைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கரைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஆமாண்டவரே, தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அப்படியே கர்த்தருக்கு நாம் எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்தலாமா? சத்தம் உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகள். எல்லா நாவும் இளம்பட்டும், எல்லா நாவும் இளம்பட்டும். அவர் நினைச்சா நமக்கு வாழ்க்கை தான். அவர் நினைச்சா நமக்கு அற்புதம். அவர் நம்மை நினைப்பார் என்றால் நமக்கு அதிசயங்கள் நடக்கும். மௌனமா யாரும் செபிக்க வேண்டாம். கொஞ்சம் சத்தம் உயர்த்தி, கொஞ்சம் சத்தம் உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்திரமோ ஓ ஷிபரகபலதனதிமனா. We love you Jesus, we love you Jesus, we love you Jesus. Oh Ramana Kabaladana Shibaramana Kaduni. Oh hallelujah, 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 hallelujah. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி. ஓ கடந்த ஆண்டில் எத்தனையோ முறை உடைந்து போன பாத்திரத்தை போல இருந்தோம். ஆனா கர்த்தர் நம்மை கிருபையாய் ரட்சித்து கொண்டு வந்தார், கிருபையாய் கொண்டு வந்தார். ஸ்ரீமனக்குதே ஆவியானவரே உமக்கு நன்றி. வேற ஒண்ணு சொல்லண்டா, ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லலாம். நல்ல வாழ்க்கை தந்தீர், உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அற்புதத்தை காண செய்தீனே, ஆமென். அற்புதத்தை காண செய்தீனே, உமக்கு நன்றி என்று சொல்லலாமே.
நன்றி என்று சொல்லலாமே, நன்றி என்று சொல்லலாமே. Open your mouth, open your mouth. Speak to the living God. ஜீவனுள்ள தேவனோடு நாம் பேச துவங்குவோம். ஆமென். Shantuna Ramana Kaduni. Thank you, Lord Jesus. கொஞ்சம் வாய் திறந்து சத்தமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆவியானவர் இந்த இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிற இடம் இது. சிபரக்கமனதுனி. Hallelujah. We love you, Jesus. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள கர்த்தர் நீர் மட்டும்தான் அப்பா. There is only one God who liveth. There is only one God who liveth. There is only one God can speak. That is Jesus Christ. That is Jesus Christ. இந்த காலை வேளையில் அந்த அறிவோடு நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் நிற்கிறோம். Oh, we are standing in the presence of God. The presence of God is here. தேவ மகிமை இந்த இடத்துல உண்டு என்பதில் விசுவாசிக்கிறவங்க வாய் திறந்து சத்தமா ஆவியான தேவனுக்கு நன்றிகளை செலுத்தும்படியாய் கொஞ்சம் நன்றி 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 என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து. எத்தனையோ பேர் இன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டு போனார்கள். ஆனாலும் கருணையா இந்த ஆண்டை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், இந்த வருஷம் நமக்கு அறுவடையின் வருஷம் என்று கர்த்தர் சொன்னார். இந்த ஆண்டு அறுவடையின் ஆண்டு என்று கர்த்தர் சொன்னார். ஷிபா ரக்கபல் அதான் அதிமனா துனே. அந்த அறுவடையின் ஆண்டு நமக்குள்ளே கண்டுகளிக்கும்படியான கிருபைகளை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருவாராக. சத்தமுயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லமா? ஓ சாந்துனே கரம் பிடித்து நடத்துகிறே காலமெல்லாம் சுமக்கின்றே. சொல்லுங்க எல்லாருமா, கரம் பிடித்து நடத்துகிறே காலமெல்லாம் சுமக்கின். ரெண்டு கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றியோட சொல்லுவோம். நன்றி 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 நன்றி. இன்னும் சத்தமா சொல்லுங்க, நன்றி நன்றி. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள. மறுபடியும் சொல்லுவோம், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் 2023 வருஷத்தில் கூட இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே.
ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைதனில் நீலை நாட்டினி, புது மனிதனா என்னை மாற்றினி, வாழ்க்கையை வெளிப்பாக்கினி, கிருபையால் உயர்த்தினி, என்னை கிருபையால் உயர்த்தினி. இந்த செல்வின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை சொல்ல முடியே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல் வீடு இதுவே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல் உறவு இதுவே. ஆவியில் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே. வேற்றுமை இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை நல்ல கைத்தட்டி சொல்லவும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள. சத்தமா, சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சொல்லுவோம், சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை. சபையின் தலைவர், சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல். இப்ப கைதட்டி ஆராதனையோடு சேர்ந்து பாடுவோம். இந்த வருஷத்திலே ஓ பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள. ஓ இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவே, சிபானாகமனதுனாரை மேற்கொள்ளாதே. ஓ எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி,
எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி சதமுயர்த்தியே நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி 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 ராஜா. ஓ பாவத்தினாலே மரித்து போயிருந்தே கிருபையால் ரட்சித்தீரே. ஓஹோ பாவத்தினாலே மரித்து போயிருந்தே கிருபையால் ரட்சித்தீரே, என்னை கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, இன்னும் அல்லமையோடு எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி தயவு செய்து கைகளை தட்டி மகிமையா எப்படி நன்றி சொல்வே. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாது. சொல்லுவோம், நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா, அதை விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாம் வாய் திறந்து சத்தமா கைகளை தட்டி வல்லமையோட நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓரி பலாபஷ பரபரபர கத்துனரே தாரிபனா அவுனவனா துனிரகதே. ஓ ஓரி பரபரபர கத்துனரகதே. ஆமென் 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 ஆமென். ஓ ராராபனா ராரானே உடாரா கத்துனாதிபஷே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. சொல்லுங்க வாய் திறந்து தேவனுக்கு நன்றி, இன்னுமாய் நன்றி, நன்றி, நன்றியே. ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம், ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம், ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம், ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆவியானவரே கைகளை தட்டி கர்த்தரை ஆராதனை செய்வோமாக. அவர் செய்த அதிசயங்கள் 1000 1000 1000, அதை விவரிக்க முடியாது, அதை விவரிக்க முடியாது. சேனைகளை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற காரணத்தினாலே எத்தனையோ இடங்களில் அதிசயமாய் அற்புதமாய் நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனை ஒன்னு வாய் திறந்து சத்தமா அந்நிய பாஷையில் நிரம்பி அடையாளத்தோடு கூட கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. இந்த பகல் வேளையில் என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஓ இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினா, அதற்கு விரோதமாய் எத்தனை பாதாளங்கள் விரோதமாக எழுந்திருந்து வந்தாலும் அவைகள் அதை மேற்கொள்ள முடியாது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாமே சபையை கட்டுகிறவர். பாதாளத்தின் வல்லமைகள் அதை மேற்கொள்ள முடியாது. இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தில்
இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் ஹalleluya. ஓ கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிற உன் சரீரமாகிய ஆலயத்தை, இந்த கல்லை, இந்த மண்ணை, ஒவ்வொரு சரீரத்தையும் நான் கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இந்த வருஷத்தில் இடிந்து தகர்க்கப்பட்ட நிலைமையில் வியாதிகள் நிமித்தமாய், பலவீனங்கள் நிமித்தமாக, பலவிதமான ஆபமானங்கள் நிமித்தமாக இடிக்கப்பட்ட பலிபீடத்தை போல இருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய சரீரமாகிய தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிற இந்த சரீரமாகிய ஆலயத்தை ஆமென் நான் கட்டுவேன், நான் கட்டுவேன், நான் கட்டுவேன். பாதாளத்தின் வல்லமைகள் அதை மேற்கொள்ள முடியாது. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமாக. சிபரக மனதுனா ரிபனதுனா ஓ சிபரமன கதுனிலா கதுனா. வல்லமை புறப்பட்டு செல்வதாக, அபிஷேகத்தின் அக்கினி புறப்பட்டு செல்வதாக. தேவ அபிஷேகத்தின் மகிமையா இந்த பகல் வேளையில் புது பலத்தினாலே, புது வல்லமையினாலே தேவனுடைய பிள்ளைகள் நிரப்பப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஓ மனுஷனால் கூடாதவைகள் என் தேவனால் சாத்தியம் என்றாரே. மனுஷனுக்கு அசாத்தியமானவை உனக்கு ஜீவனுக்கு விரோதமாக பிசாசு பலவிதமான நிலைமையில் போராடின நாட்களின் மத்தியிலேயும் கர்த்தர் நம்மை கருணையாய் காத்தாரே. அவர் நம்மை வழி நடத்தினாரே, இம்மட்டு ஜெயத்தை தந்தாரே. ஓ இந்த பகல் வேளையில் தகர்க்கப்பட்ட ஜனமே, தகர்க்கப்பட்ட ஜனமே, கர்த்தர் உன்னை கட்டி எழுப்ப, கர்த்தர் உன்னை உயர்த்த, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த, கர்த்தரின் நாமத்தினால் அதிசயங்கள், அடையாளங்கள் ஓ நம்முடைய மத்தியிலே, சரீரத்திலே, வாழ்க்கையிலே, ஜீவனிலே உண்டாக தேவன் கிருபை செய்கிறவர், தேவன் கிருபை செய்கிறவர். கைகளை தட்டி கர்த்தரை ஆராதனை செய்வோமா? உற்சாகத்தோடு கைகளை தட்டி ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஓ ஷமரகமனதுனி அவுனமனகலதுனி நகரதுனா. என்னை ஆராதிக்கிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஓ இஸ்ரவேல் ஜனத்தை என்னை ஆராதிக்கும்படியாக அனுப்பிவிடு என்று கர்த்தருடைய வார்த்தை. இந்த காலை வேளையிலே கர்த்தரை ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த ஆண்டிலே அறியப்படாத, யோசிக்க முடியாத நன்மைகளினால் உன் வாயை திருப்தி செய்கிற கர்த்தர். ஹalleluya, ஹalleluya. இடுக்கண்கள் உண்டாகட்டும், போராட்டங்கள் உண்டாகட்டும், பாடுகள் உண்டாகட்டும். ஓ நீங்கள் போகிற பாதைகள் கடினமான சோதனையான பாதைகளாக இருக்கட்டும், முற்கள் நிறைந்த பாதைகளாக இருக்கட்டும். ஓ சொற்களால் பேசக்கூட முடியாத கடினமான பாதைகளாக இருந்தாலும் my God is a God who lives. ஜீவனுள்ள கர்த்தர், நாம் ஆராதிக்கிறவர் ஜீவிக்கிறவர். ஓ மரண பரியந்தம் நம்மை நடத்தவர் போதுமானவர். ஆமென். தெய்வ ஜனமே, யாக்கோபே, இஸ்ரவேலரே, நீ பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறவர் உன்னிலும் பலவான், உலகத்திலும் பலவான், சகலத்திற்கும் மேலான அதிகாரம் உடையவர். கைகளை தட்டி ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துவோம். அவரை ஆராதிக்கிற நேரம் இது, அவரை பணிந்து கொள்கிற நேரம் இது. ஹalleluya. ஷிபரகமனதுனா ரிபலகமனதுனி. வல்லமையோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. இந்த பகல் வேளையில ஆசரிப்பு கூடாரத்தின் 3வது பகுதி மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே தேவ ஆவியானவர் 24 மணி நேரமும் வாசம் பண்ணி கொண்டே இருந்தார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை நமக்காக கொடுத்தது நிமித்தமாய் மறைக்கப்பட்டிருந்த மகிமை விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகள் மேல வர்ஷிக்க பண்ணினார். இந்த காலை வேளையில் அந்த மகிமையின் மேகம் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது. இந்த காலையில் நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது. தெய்வச்சனம் ஒரு மனதாய் தயவு செய்து வாய் திறந்து, யாரும் இனி மௌனமா நிற்க கூடாது. கர்த்தரை உயர்த்துகிற நேரம். உங்களுக்கு எப்படி கர்த்தரை உயர்த்த முடியுமோ, எப்படி கர்த்தரை புகழ்த்த முடியுமா, அவ்வளவு சத்தமா. நிறைய பேர் மௌனமாகவே இருக்கிறீங்க.
ஒருமித்து ஆராதிப்போம். நம்மை படைத்தவருக்கு முன்பாக நாம் விழுந்து வணங்குவோமாக. அவர் நம்மை உண்டாக்கினார், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினவர். ஓ சிபரக்கனதுனே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. அந்த வார்த்தை சொல்லுங்க. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. ஹல்லேலூயா, 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 ஆமென். இன்னும் சத்தமாய் சொல்லும் அப்படியே. ஹல்லேலூயா, 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 ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லும் அப்படியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We worship you, Lord. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. ரிபமமம ரகமனத. ஓமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவே ஹல்லேலூயா, 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 ஆமென். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடுமே. இந்த வருஷத்தில் ஆண்டவர் ஆவி வரங்களினால் என்னை நிரப்பிடுமே. நான் எரிந்து ஜொலிக்க என்னை இந்த காலை வேளையில ஆண்டவரே எண்ணெயினாலே நிரப்பும் ஆண்டவர். ஹல்லேலூயா, எரிந்து சிபாபாபாபார் ரிகாபானதுரினாது. கைகளை அசைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல துதிக்கர மகிமை கர்த்தருக்கு செலுத்துங்க. அவருடைய நாமம் இந்த இடத்தில் மகிமைப்படட்டுமே. சபையார் ஒரு மனமாய் ஹல்லேலூயா, ஓ துதிக்கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆவியே. எங்கள் மத்தியில் இறங்கி வருபவரே, எங்களோடு பேசுகிற தெய்வமே, ஆவியானவரே. வல்லமை இறங்குகிறது. The mighty name of Jesus. மகிமையின் அபிஷேகத்தின் வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள்
ஆவி ஆத்ம சரீரம் முழுவதுமாய் தேவாதி தேவ கரத்தில் அர்ப்பணித்து உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து ரமணக்கரதுனே ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. தேவனோடு பேசுங்க, அப்படியே தேவனோடு பேசுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, கைகளை தட்டி கர்த்தரை ஆராதனைப்புமாக ஒரு நிமிஷம் விடாமல் கைகளை தட்டி வல்லமையாய் வல்லமையாய் கர்த்தரை உயர்த்துவமாக இன்னும் சத்தமா கைகளை தட்டி கர்த்தர் நாமத்துக்கு நன்றி செலுத்தும்படியா இந்த காலை வேளையில் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக ரீபா லாமா ஷமா ரக பனதுனா இயேசுவின் நாமத்தில் விடுதலை அளிக்கிறவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் ஜெயத்தை தருகிறவர் ஓ மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்குரைத்தவர் உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்துள்ள நேரங்கள் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். அர்ப்பணிக்கிறோம். கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே தேவனை ஆராதிக்க நாம் உட்கார்ந்திருக்கிற இந்த நிமிஷங்கள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் மகிமையாய் மண்மையாய் காணப்பட தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் மிகுந்த ஜபத்தோடு தெய்வ சமூகத்தில் காணப்படுவோம். நேற்றைக்கு நான் உங்களிடத்தில் அறிவித்தது போல ஆண்டவர் இந்த ஆண்டிற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம் என்பது ஆமென் 126 சங்கீதம் 5வது வசனத்தை தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டிலே தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு அறுவடையின் ஆண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களா? சந்தோஷமா சொல்லணும், சத்தமா சொல்லணும். இந்த வருஷத்தில் கர்த்தரிடத்தில் நின்று அறுவடையின் ஆண்டாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அறுவடையை ஆன கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று வாசிக்கிறோம். இதனுடைய ஆரம்ப பகுதி நேற்றைய தினத்தில் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு நான் அதை தொடர்ந்து பேச விரும்புகிறேன். நமக்கு திருவிருந்து முன்பதாக இருக்கிறது. ஆகையினாலே நேரத்தை ஆமென் ஸ்தோத்திரம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், அதற்காக முயற்சிக்கிறேன். தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. மனிதன் விதைக்கிறதை ஆமென் அறுவடையை செய்வான். விவசாயி தன்னுடைய ஆமென் கையில் இருந்து விதையை விதைப்பதை போல மனிதன் விதைக்கிறவைகளை ஆமென் அறுப்பான் என்று வேத பிரமாணமும் சரித்திரமும் நமக்கு கற்றுத் தருகிறது. ஆமென் எதை விதைக்கிறான்? கலாத்தியர் 4:7 வாசித்தோம். ஆமென் ஸ்தோத்திரம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். என்ன விதையை போடுகிறானோ அதனுடைய நன்மையை அவன் பெற்றுக்கொள்வான். ஆமென் 8-9 வசனங்களை வாசித்தோம். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆக மனிதன் 2 விதமாக தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வில் ஆமென் அறுவடை செய்வதற்கும் விதைப்பதற்கும் வாய்ப்பினை உள்ளதை வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. மாம்சத்தின்படி அவன் விதைத்தால் அழிவை அறுப்பான். காரணம் என்ன? மாம்சத்தின் கிரியைகளாவது அதே கலாத்தியர் நிருபத்தில் வாசித்து பார்க்கிறோம். கோபங்கள், ஆமென் பொறாமைகள், சண்டைகள், வேண்டாத காரியங்கள், தகாத வார்த்தைகள் பேசுவது, கர்த்தர் பிரியப்படாத காரியங்கள் செய்வது, ஆமென் ஸ்தோத்திரம். மாம்சத்தின் சிந்தனையின்படி பாவத்திற்குள்ளாக மனுஷன் வாழ்வது, பாவத்தை செய்வது, மற்றவர்களுக்கு தீவினை செய்ய வைப்பது, ஆமென் ஆமென் சத்தியத்தை சொல்லுவது, ஆமென் பிறனுக்கு விரோதமாக பேசுவது, தன்னுடைய நண்பனின் ஆமென் ஆஸ்தியை நன்மையை ஆமென் எதிர்பார்க்கிறவன்,
இவ்விதமாக பல நிலைமைகளில் மாம்சத்தின் கிரியைகள் காணப்படுகிறது. இந்த மாம்சத்தின் கிரியைகளை ஒருவன் விதையாக விதைத்தால் நிச்சயமாகவே அதனால் உண்டாகிற அழிவை மாத்திரமே தான் அறுக்க முடியும் என்பதை வேதம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் ஆவியினால் விதைக்கப்பட்டால் ஆமீன் அழிவை அல்ல நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். காரணம் என்ன? ஆவியின் விதை என்பது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், ஆமீன் சாந்தம், விசுவாசம், இவ்விதமாய் பல விதமான நல்ல குணங்கள் ஆவியின் விதையாக இருக்கிறது. அல்லேலூயா. அன்பு விதைக்கிறவன் அன்பை பெற்றுக்கொள்வான். சமாதானத்தை பண்ணுகிறவர்கள் சமாதானம் அடைவார்கள். வாழ்க்கையில் என்ன தேவைகள் இருந்தாலும் தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவர்கள் நித்திய ஜீவனுக்கென்ற நிலைமையில் அவைகள் சிலவற்றை ஆமீன் பெற்றுக்கொள்ள ஹார்வெஸ்ட் உண்டாக தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமீன் ஸ்தோத்திரம். ஆமீன். விதையை விதைத்த பிற்பாடு 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அது ஏற்ற காலத்தில் அறுவடை செய்கிறது வரைக்கும் தாமதித்து காத்திருக்க வேண்டும். You have to wait. ஆமென் ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் அறுவடையின் நாட்கள் வருகிறது வரைக்கும், ஹார்வெஸ்ட் நாளில் வருகிறது வரைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் நாம் காத்திருக்கணும். எப்படி காத்திருக்க வேண்டும்? பொறுமையோடு காத்திருக்கணும். இன்னைக்கு நான் உங்களுக்கு தைரியமா சொல்லுகிறேன், 2023ஆம் வருஷம் வருவதற்கு முன்னமே கண்ணீர் மட்டும்தான் உங்கள் படுக்கையாக இருந்திருக்குமே. ஆனால் 80ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் வாசித்தது போல கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரை அவர்களுக்கு பானமாக கொடுத்தார் என்று நமங்கே வாசிக்கிறோம். கண்ணீர் தான் உங்கள் போஜனமாக இருந்திருக்கலாம் கடந்த ஆண்டிலே, கண்ணீர் தான் உங்களுடைய பானமாக இருந்திருக்கலாம் கடந்த ஆண்டிலே. பட் இந்த வருஷத்தில் அந்த கண்ணீருக்கு பதிலாக அந்த கண்ணீர் என்கிற விதைக்கு தகுந்த நிலைமையில் ஆண்டவர் உங்களை கம்பீரமாய் உங்கள் வாழ்விலே அறுவடை உண்டாக செய்வார். அல்லேலூயா. அந்த அறுவடை எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஏசாயா 35:10 வசனத்தில் வாசித்தோம். அந்த அறுவடை என்பது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று நேற்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசினார். 2023ஆம் ஆண்டில் கண்ணீரின் பாதையில் நடக்க வேண்டியது இருக்குமோ என்ற தவிப்பு, நாளைக்கு என்னவாய் விடுமோ என்கிற தவிப்பு, இந்த பிரச்சனை மேல எவ்வாறு பரிகாரத்தை உண்டு பண்ணுவது என்பதான தவிப்பு, இந்த காரியம் என்னவாய் மாறிவிடுமோ என்கிற தவிப்பு, 2023ஆம் வருஷத்தில் இன்னும் கொரோனா வருகிறது என்கிற தவிப்பு, இன்னும் கொள்ளை வியாதிகள் உண்டாகுமோ என்கிற தவிப்பு, தேசம் முழுவதும் ஜனங்கள் முழுவதும் தவித்து 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 ஆமென் ஸ்தோத்திரம் மரண பீதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், கண்ணீரை விதையாக விதைத்தவர்களுக்கு இந்த கண்ணீருக்கு பதிலாக உங்கள் தவிப்பை மாற்றி, உங்களுடைய சஞ்சலத்தை மாற்றி ஆனந்தத்தினாலும் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் கர்த்தர் நம்மை நிரப்பி மிகுதியாய் ஆமென் அறுவடை உண்டாக கர்த்தர் கிருபை செய்வார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இது சம்பவிக்குமா? ஆம், சம்பவிக்கும். நேற்றைக்கு அதை துவங்கி வைத்தோம். எஸ்ராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இன்றைக்கு அதை தொடர்ந்து தியானிக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இன்றைக்கு இந்த ஆண்டிலே தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணினதான இந்த காரியம் எது? கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான் என்கிற இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? நிறைவேறுமா? எப்போ கண்ணீர் வரும்? எப்போ வேதனை உண்டாகும்? வேதத்தின்படி நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அடிமைத்தனம் காணப்பட்ட பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணீர் விட்டு கூக்குரல் போட்டு அழுது புலம்பினார்கள் தேவனிடத்தில். தங்களை பார்வோனின் அடிமையாக வைத்திருந்த காலத்தில் தேவனை நோக்கி அழுது புலம்பினார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
எல்லாம் நஷ்டப்பட்டவன் ஆண்டவரை நோக்கி கதறி கூப்பிட்டான். எல்லாத்தையும் இழந்தவன் ஆண்டவரை நோக்கி கதறி கூப்பிட்டான். யாக்கோப் என்று சொல்லுகிற மனிதன் ராத்திரியிலே படுத்திருக்கும் பொழுது தனக்கு துணையாக ஒருவனும் இல்லாதிருந்த காலத்தில், அந்த ராத்திரியில், கோரமான அந்த ராத்திரியிலே ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்த்தான். அன்னைக்கு தேவ தூதர்களை அனுப்பி அவன் சமாதானத்தோடு நித்திரை செய்ய தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு கிருபை அளித்தார். எனக்கு அருமையான தெய்வச்சனமே, இந்த 2023 வருஷத்தில் நீங்கள் போகிற பயணங்கள், செய்யப்பட வேண்டிய காரியங்கள், செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியங்கள் எல்லாவற்றின் மேலேயும் கண்ணீர் அல்ல, ஆனந்தமும் மகிழ்ச்சியும் உங்க கூடாரத்தில் நிலை நிற்கும். விசுவாசிக்கிறவங்க கை தட்டி இயேசுவின் நாமத்தில் அந்த அற்புதத்தை, அந்த வாக்கு தத்தத்தை உங்கள் வீட்டில் பெற்றுக்கொள்ள. நல்ல கை தட்டணும், பேருக்காக கை தட்டுறதல்ல, ஆண்டவரின் நாம மகிமைப்படும் பொருட்டாக, கர்த்தரின் நாம மகிமைப்படும் பொருட்டாக சந்தோஷமா கை தட்டி ரிசீவ் ரைட் நவ. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீதிமான்களின் கூடாரத்திற்குள் ஆனந்தத்தின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் அறுவடையின் சத்தமாக இருக்கும் என்பதை வாக்குத்தத்தமாக சொல்லுகிறேன். இவைகள் சம்பவிக்குமா? இவைகள் சாத்தியமாகுமா? சரித்திரத்தில் வாசிக்கும் பொழுது முதலாவது எஸ்ராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எஸ்ராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சத்தமாய் வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஒரே ஒரு ஆரவாரம் தான் வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டிலே கர்த்தர் இதை செய்வார் என்பதை நம்முடைய கண்கள் காண போகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இந்த வருஷத்தில் பாரத நாட்டில் ஆமென் ஸ்தோத்திரம், எவ்வளவுதான் ஒடுக்கத்தை நாம் சந்திக்க வேண்டியது வந்தாலும், எவ்வளவு நெருக்கத்தை நாம் சந்திக்க வேண்டியது வந்தாலும், இந்த ஆண்டிலே அஸ்திபாரங்கள் சிலது போடப்படும், ஆலயங்கள் கட்டப்படும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆலயங்கள் நிமித்தமாய் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அதை தடை செய்ய ஒருவராலும் கூடாது என்று ஆணித்தரமாக சொல்லுகிறேன். உபத்திரவம் பெருகும் பொழுது ஆலயத்தின் அஸ்திபாரங்கள் கூடும். ஆமென் சொல்லுங்களா. இந்த வருஷத்தில் சபைகள் கட்டப்படும். இந்த வருஷத்தில் பெர்மிஷன் இல்லாத ஆமென் ஸ்தோத்திர பிரச்சனைகள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் நான் என் சபையை கட்டுவேன் என்று வாக்குரைத்தவர், பாதாளத்தின் வல்லமைகள் அதை மேற்கொள்ள முடியாது என்று வாக்குரைத்தவர், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் இந்த ஆண்டிலே தன் சபையை கட்டுவார். ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படும்போ நம்முடைய இடையில மகா கம்பீரத்தின் சத்தம் உண்டாகும். என்ன கம்பீரத்தின் சத்தம்? கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த வருஷத்துல நம்மவும் ஒரு சபையை கட்டி கொடுக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்கப்பா? ஆமென். இந்த வருஷத்தில் நம்ம ஒரு சபையை கட்டி கொடுக்க போகிறோம், ஒரு சபைக்கு இடம் வாங்கி கொடுக்க போகிறோம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களா. செய்ய முடியுமா முடியாதா? ஹல்லேலூயா. நம்முடைய ஸ்தாபனத்தின் வழியாக இப்போ கூட அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆமென், ஆமென். 5 லட்சம் ரூபாய் இருந்தால் ஒரு சபையை நமக்கு இப்போ கட்டி கொடுக்க முடியும். 5 லட்சம் ரூபாய் இருந்தால் ஒரு இடத்தை, 100 பேர் இருந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு இடத்தை நமக்கு இப்போ வாங்கி கொடுக்க முடியும். இடம் ஆயத்தமாக இருக்கிறது, ஜனங்கள் ஆராதிக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் உபத்திரவ காலம் கிடையாது. ஒரு சபை ஒரு இடத்துல போட்டுமோ 10 சபையை கர்த்தர் உருவாக்குவா, திறக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா.
நம்முடைய சபையும் அதற்காக செபிக்க போகிறோம். கர்த்தர் தம்முடைய காரியத்தை நம் சபை நிமித்தமாக அந்த ப்ராஜெக்டை செய்ய கிருபை செய்வார். ஆமென். சோதம் இது இந்த இடத்துல மனசுல வந்ததுனால சொல்றேன். ஆமென். அப்போ என்ன சம்பவிக்கும்? நம்முடைய கூடாரத்திற்குள்ள மகிழ்ச்சியும் ஆனந்தத்தின் சத்தமும் சஞ்சலமும் தவிப்பும் அது நிமித்தமாய் ஓடி போக கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya 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 ஹalleluya. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களா. உற்சாகத்தோடு கைகளை தட்டுங்களா. ஹalleluya. இன்னொரு ரகசியத்தை சொல்றேன் கவனிங்க. இந்த ஆமென் கிருபையிலிருந்து இந்த அனுபவத்திலிருந்து சிலர் விழுந்து போவார்கள். ஒரு கூட்டம் கிருபைக்குள்ளே உள்ளே வருவார்கள். முந்தினோர் பிந்தினோராகவும் பிந்தினோர் முந்தினோராகவும் மாற்றப்படுகிற காலம் இது. இந்த காலம் என்பது ஃபில்டர் பண்ற காலம் இது. அக்கினியின் சோதனை சபைகளுக்கு இந்த ஆண்டில் பயங்கரமாய் அடிக்கிற வருஷம் இதுவாக இருக்கும். ஆனால் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் கீர்த்தனைகளை பாடி ஆனந்த களிப்போடு கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவார்கள். நீதிமான்களின் கூடாரத்திற்குள் கம்பீர சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமா இருக்கும். Praise the Lord, praise the Lord. Hallelujah. பிரச்சனைகள் வரட்டும், போராட்டங்கள் வரட்டும், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. நம்முடைய கர்த்தர் சொல்லுகிறதை செய்து நிறைவேற்றுகிறவர். தடைகள் ஏற்படும் அதே தேசத்தில் நம்மை கவனமாய் ஆமென் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், இதை செய்கிற கர்த்தர், இதை நடப்பிக்கிற கர்த்தர். சபையாகிய இந்த சரீரம், ஆவியானவர் வாசம் பண்ணுகிற இந்த சரீரம், மண் என்று நாம் சொல்லுகிற இந்த சரீரம், ஆகாதென்று சொல்லுகிற இந்த சரீரம், பிரயோஜனமற்றது என்று சொல்லுகிற இந்த சரீரம், உங்க சரீரம் என்கிற ஆலயத்தை இந்த ஆண்டிலே நான் கட்டுவேன். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காமலே போகும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். உன்னுக்குள் இருக்கிறதை கர்த்தருக்கு கொடுப்பாய் என்றார். கர்த்தர் உன்னை கொண்டு அதிசயமான காரியங்களை நடப்பித்து கர்த்தர் தம்முடைய சபையை தேசத்தில் பெருகச் செய்வார். நல்ல கைத்தட்டி இயேசுவின் நாமத்தில் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஹalleluya ஹalleluya. எஸ்ராவின் காலத்தில் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க? புகழ்ந்து பாடுறாங்க. இந்த புகழ்ந்து பாடுறதனுடைய ஆமென் பேசிக்கான காரணம் என்ன? 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்களின் வம்சங்கள் தலைவர்களிலும் அநேகர் இந்த ஆலயத்திற்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். அஸ்திபாரம் போடப்பட்டதை கண்ட உடனே சத்தமிட்டு அழுதாங்க. யார் அழுதாங்க? ஆமென். முதிர் வயதான ஆசாரியர்கள், லேவியர்கள், பிதாக்களின் வம்சத்தின் தலைவர்கள் அநேகம் பேர் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்ட உடனே சத்தமிட்டு அழுதார்கள். சத்தமிட்டு அழுதார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். அடுத்து மறுபக்கத்தில் வேறு அநேகம் பேரோ கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களா. இப்ப கவனிங்க, இது உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியல இந்த வசனம். ஒரு பக்கத்தில் ஆலயம் ஆமென் பொதுவாக சொல்லப்பட்டது, எஸ்ராவின் காலத்தில் அலங்கம் கட்டப்பட போகிறது, ஆலயம் கட்டப்பட போகிறது, தெய்வஜனம் ஒருமித்து கூடப்படட்டும் என்று சொல்லி ஒரு பக்கமாக அதன் டிக்ளரேஷன் வந்த பிறகு ஆமென் சோதரம் இந்த பக்கம் நிற்கிற ஆமென் ஆசாரியர்கள், லேவியர்கள், பிதாக்களின் வம்சத்தில் நின்று வந்த தலைவர்கள், இவங்கெல்லாம் வயதானவர்கள், முதிர் வயதானவங்க. இந்த பக்கம் நின்று அங்கே ஆலயத்தினுடைய வேலை நடக்கிறதை கண்ட உடனே, ஐயோ ஆண்டவரே, இந்த ஆலயம் கட்டப்படாது என்று சொல்லி, இது கட்டுகிற நாளில் என் கண்கள் காணாது என்று சொல்லி, என்னுடைய நாட்களில் இது சம்பவிக்காது என்று சொல்லி அவர்கள் அழுது சிந்தித்தார்கள். ஆனால் நீரோ என் நாட்களிலே இவைகளுக்கு அஸ்திபாரம் போடப்படுகிறதை என் கண்கள் காண செய்தீரே என்று சொல்லி கண்ணீரை விதையாக விதைத்தார்கள்.
விதையாக விதைத்தார்கள். இதில் நல்ல ஒரு செய்தி இருக்கு. இன்னைக்கு 2023 வருஷத்திற்கு எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போகிறீங்கன்னு தெரியல. ஒரு பக்கத்தில் முதிர் வயதானவர்கள் நின்று, ஆண்டவரே இந்த அற்புதம் நடக்குமா என்று சிந்தித்தோம், இவன் எல்லாம் சரியாவானா என்று சிந்தித்தோம், இவனுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை உண்டாகுமா என்று சிந்தித்தோம், என் பிள்ளையும் நல்லாய் வருவானா என்று சிந்தித்தோம். ஆமென், ஸ்தோத்திரம். இவனுக்குள்ள எந்த மாற்றம் இல்லையே, இது நடக்காது, இவனெல்லாம் திருந்த மாட்டான் என்று சிந்தித்தோம். பல நாட்கள் அழுது right now இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறேன், அவிதமாய் சிந்திக்கிறவர்கள் உங்கள் கண்கள் அடைவதற்கு முன்னமே, உன் நாட்கள் முடிவதற்கு முன்னமே உன் பிள்ளையின் ஆமென் உயர்ச்சியை ஆமென் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். எந்த பிள்ளையை கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எந்த பிள்ளைக்காக கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறீர்களோ, இயேசுவின் நாமத்தில் இந்த வருஷம் அவனுடைய மனதிற்கு மாற்றத்தை உருவாக்குகிற ஆண்டாக இருக்கும் என்று சபிக்கப்பட்ட அவன் வாழ்வில் அந்த சாபத்தில் நின்று வெளியேற்றப்பட்டு கர்த்தர் ஜீவனுக்கு நேராக கொண்டு வந்து ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற மனுஷனாக மட்டுமல்ல, இழந்து போன சில நன்மைகளையும், இழந்து போன கிருபையின் வரங்களையும், இழந்து போன ஊழியத்தின் அனுபவங்களையும் அவன் பெற்றுக்கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தரை உயர்த்தி, தன் வாழ்வு நிமித்தமா கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆமென் செல்வதை உன் கண்கள் காணும். அப்பொழுது அழுது புலம்பி, கர்த்தாவே இவைகள் சாத்தியமா என்று நாங்கள் சிந்தித்தோம், ஆனால் என் கண்கள் காண செய்தீரே. ஷிபாரா கை தட்டுறது, நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு கை தட்டுகிறோம் என்ற சிந்தனையில் நல்ல கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நான் இது வீண் வார்த்தையாய் சொல்லல, உங்களை சந்தோஷப்படுத்த நான் இதை சொல்லல. இது வார்த்தைகள் எல்லாம் கணக்குக்கு உட்பட்டது. இந்த வார்த்தைகள் எல்லாம் கணக்குக்கு உட்பட்டது. கண்ணீர் விடுகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் கம்பீரத்தின் அறுவடை உண்டு என்று இயேசுவின் நாமத்தில் இந்த புது சிருஷ்டி சபையில் நான் தைரியமாய் சொல்லுகிறேன். நீ விட்ட கண்ணீருக்கு அறுவடை இந்த ஆண்டில உண்டு. Praise the Lord. ஒரு பக்கம் மூப்பர்கள், லேவியர்கள், தலைவர், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி அழுது புலம்புறாங்க. இந்த கண்ணீர் இங்க விடுமோ, மறு பக்கத்தில் வசனம் என்ன சொல்லுது? 12ஆம் வசனத்தில் ஆமென், வேற அநேகம் பேரோ கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். நான் இப்படி சொல்றேன், கவனிங்க, நான் இப்படி சொல்றேன், இந்த பக்கம் நின்று தெய்வ சமூகத்தில் அழுகிற தலைமுறைக்காக நீங்க நிற்க இந்த ஸ்தானத்தை தேர்ந்தெடுப்பீர்கள் என்று சொன்னா, உங்க கண்களுக்கு முன்பாக இந்த பக்கம் நிற்கிற உன் தலைமுறையை கொண்டு ஆர்ப்பரிக்க என் கர்த்தர் கிருபை செய்வார். கைகளை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க பாபோம். நல்ல கை தட்டி ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. பிரைஸ் தி லார்ட். மூப்பர்கள் அழுறாங்க, ஆண்டவரே அப்பா இது சாத்தியமானு நான் நினைக்கிறேன். விசுவாசித்தால் தேவன் மகிமை காண்பார். ஆமென், ஆமென். நாட்கள் இனி அதிகம் செல்லாது. நீங்கள் பின்பற்றின விசுவாச பாதையை தேடி உன் சந்ததி ஓடி வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி இந்த இடத்தில் இருக்கிற அநேகருடைய சந்ததி இதே ஆலயத்தில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காலம் வரப்போகிறது, காலம் வரப்போகிறது. இதே இடத்தில் ஒரு காலத்தில் கர்த்தாவே நன்மை உண்டாகாதா என்று சொல்லி கண்ணீர் விட்டு உங்களின் சந்ததி இந்த ஆலயத்தில் வந்து முழங்கால் படியிட்டு கர்த்தரை உயர்த்துகிற கம்பீரத்தின் சத்தம் இந்த 2023 வருஷத்தில் தேவன் உங்கள் வாழ்வில் செய்ய போகிறார். Praise the Lord. Verse 13, ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதினால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் ஆமென் ஸ்தோத்திரம் பகுத்தறிய கூடாத இருந்தது. அவ்வளவு ஆர்ப்பரிப்பின் சத்தம். அப்படின்னு சொன்னா புரிஞ்சுதா உங்களுக்கு? நீ அலறியா சிரிக்கிறியான்னு கூட தெரியாத அளவுக்கு ஆர்ப்பரிப்பின் சத்தம் பயங்கரமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் மனுஷன் நேற்றைக்கு வரைக்கும் பார்த்தப்போ
கண்ணீர் விடுறது தான் பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் இப்போ நம்ம கண்ணீர் விடுறது எதுக்கு தெரியுமா? ஆர்ப்பரிப்பின் சத்தம் உண்டாக்க செய்ய, ஆர்ப்பரிப்பின் சத்தம் உண்டாக்க செய்ய. ஆவியினால் நான் தீர்க்க தரிசனமாக இந்த சபைக்கு நான் அழைத்து சொல்லுகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு பகுதியில் நின்று கண்ணீர் விட்டதுதான் உன்னுடைய வேதனை நாட்கள் தான் மேலானது என்று மனுஷன் சந்தோஷப்பட்ட அந்த ஸ்தானத்தில் இனி அவன் குழம்பி போக போறான். எப்ப இவன் அழுறானா, சிரிக்கிறானா, இவன் சந்தோஷமா இருக்கிறானா, துக்கப்படுறானா, இவன் வேதனைப்படுறானா என்று நான் நினைக்கிறேன். ஆனா மறுபக்கம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கிறானே. பொறாமைனால அவன் எலும்பு உருக போகுது. உங்களுடைய ஆனந்த கம்பீர சத்தத்தை கண்டு உங்களின் நன்மையை சபிக்கப்பட்ட நன்மையாக பார்க்க விரும்புகிறவர்களின் எலும்புகள் உருக போகுதுன்னு சொல்றேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது நான் சொல்றேன்? அப்படின்னு சொன்னா எலும்புருகிற யாரும் இந்த இடத்துல இல்லாம இருப்பது நல்லா இருக்கும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களா, சந்தோஷமா சொல்லுங்களா. ஹல்லேலூயா. எஸ்ரா 6:15. ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதத்தில் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. ஆண்டவர் டேட் போட்டு சொல்றாரு. சிலவற்றை செய்து முடிக்கிற வருஷ டேட்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. சிலவற்றை செய்து முடிக்க போறீங்க, சிலவற்றை செய்து முடிக்க போறீங்க. செருபாபேலுக்கு சொன்ன அதே வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். உன் கைகளால் போடப்பட்ட அஸ்திபாரம் நீயே கட்டி முடிக்க போகிறாய். உன் கைகளால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிசினஸ் உன் கையாலே ஆசீர்வதிக்கப்பட போகிறது. உன் கைகளால் ஆசீர்வாதமாக துவங்கப்பட்ட இந்த காரியம் உன் கைகளால் செய்து நிறைவேற்றுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொல்றேன். உன் கைகளால் ஆரம்பித்து இப்போ அழுகையின் பள்ளத்தாக்கில் நிற்கிறாய். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உன் அழுகையின் பள்ளத்தாக்கு ஆனந்தத்தின் பள்ளத்தாக்காய் மாறப்போகிறது. ஆமென். எவைகள் அசாத்தியம் என்று மனுஷன் சொன்னானோ அவைகளை சாத்தியமாக்கி பிரபலப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன் உம்மை என்று யாரும் இல்லை. வேண்டாம், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சொன்ன சொல்ல காப்பாற்றுகிறவர், முடிந்ததில் துவக்கத்தை காண்கிறவர். ஆண்டவருக்கு நிகராய் வேற யாருமே இல்லை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, நெறிந்த நாணலை ஒட்டியாதவர், மங்கி எரிகிற திரியை கெடுக்காதவர் நம்முடைய ஆண்டவர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களா. ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் மாதத்தில் 3ஆம் நாளிலே அவங்களுடைய கண்ணீரெல்லாம் ஆனந்த களிப்பாக மாறினது. Praise the Lord. இந்த வருஷம் 6ஆம் மாசத்துக்குள்ளே குறிச்சு வச்சிடுங்க. இதை விசுவாசிக்கிறவங்களுக்கு 6 மாசம் ஆகிறதுக்கு முன்னாடி அடைக்கப்பட்ட சில வாசல்கள் கர்த்தர் திறப்பார் என்று தீர்க்க தரிசனமாக சொல்றேன். தீர்க்க தரிசனமாக சொல்றேன். தீர்க்க தரிசனமாக சொல்றேன். உடமனா சம்துனா ரக்கலாதுனா 6 மாசம் போக வேண்டியது வராது. சில நன்மையின் ஆமென் ஒரு 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 பாம் பிளாஸ்ட் ஆகிறது போல, ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகிறது போல என்னுடைய ஆண்டவராகிய கர்த்தர் 6 மாசம் இந்த வருஷம் போறதுக்கு முன்னாடியே சில நன்மையின் வாசல்களை கர்த்தர் திறப்பா. விசுவாசித்தீங்கன்னா நல்ல ஒரு ஆமென் உறங்கி தூங்கி சொல்லக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஆமென் சொல்லுங்களா, சந்தோஷமா சொல்லுங்களா, இன்னும் சத்தமா சொல்லுங்களா, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. துதித்து மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துங்க. அந்த அற்புதத்தை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க பாப்போம். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க பாப்போம். 6 மாசம் போக வேண்டிய இதை விசுவாசிக்கிறவங்களுக்கு எழுதி வச்சிடுங்க, எழுதி வச்சிடுங்க. என் ஊழியத்திற்கும் இது ஒரு அடையாளமாக இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் இங்க டிக்ளேர் பண்றேன், பப்ளிக்ல டிக்ளேர் பண்றேன். 6 மாசம் போறதுக்கு முன்னாடி இப்போ விசுவாசிக்கிற உங்களுக்கு கர்த்தர் சில வழிகளை திறப்பா.
அடைக்கப்பட்ட வாசல்கள் திறப்பா, நிந்திக்கப்பட்ட வழிகள் மத்தியிலே கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பா, ஜீவனை கொடுப்பா. ஓ 6 மாதம் ஆவதற்கு முன்னமே செத்து போன உன் சரீரத்தை கர்த்தர் ஜீவனோட உயிர்ப்பிப்பார். நல்லா சொல்லுங்கப்பா, நல்லா சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க நல்லா சொல்லுங்க, கை தட்டி சொல்லுங்க, கை தட்டி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு பிசாசு கொண்டு வருகிற சகல தடைகளும், சில கேஸெல்லாம் மந்திரவாதத்துக்குள்ள இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் உன் போக்கை சரிப்படுத்தி கொண்டா உனக்கு நல்லது. கர்த்தர் அற்புதத்தை செய்வார். தெய்வ சமூகத்தில் விடுகிற கண்ணீர் ஒன்று மட்டும் போதும். ரட்சிக்கப்பட்டு கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க புறப்பட்டு வந்து ஞானஸ்நானம் எடுத்து பாவியில துள்ளி குதித்து ஆராதித்த நீங்கள் விக்கிரகத்திற்கு பின்னால போனா கண்ணீர் குடும்பத்தை விட்டு மாறாமல் இருக்கும் என்று நான் உங்களுக்கு எச்சரிக்கையா சொல்லுகிறேன். ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி விக்கிரகத்துக்கு முன்னால நின்று போட்டோ எடுத்து போடுது. ரொம்ப உடைஞ்சு போனேன் அது கண்ட உடனே. நம்முடைய ஆண்டவர் தீ ஆக்கும், தீ அக்னி. டோன்ட் ட்ரை டு பிளே வித் ஹிம். அவரு கூட விளையாட ட்ரை பண்ணண்டா. முடியலையா, வேண்டாமா, ஒதுங்கிருங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்கிற ஸ்தானத்தில் விக்கிரகத்துக்கு கொடுக்க நினைத்தாலே இந்த ஆண்டு ஆசீர்வாதத்தில் கடினத்தை கொண்டு வரும் என்று வருத்தத்தோடு எச்சரிப்பாக சொல்கிறேன். ஆனால் மறுபக்கத்தில் வாழ்வானாலும் சாவானாலும் தெய்வ சமூகத்தில் கண்ணீர் விட்டு கதறுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆனந்த களிப்பாக கர்த்தர் இருப்பார். அபிஷேக மழையாக கர்த்தர் இருப்பார். ஹல்லேலூயா. இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன், கவனிங்க. ஆண்டவர் சமூகத்தில் நீ அழுதனா மனுஷனுக்கு முன்னால அழுறதுக்கு என் கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வசனம் 16. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். ஹல்லேலூயா. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. ஆண்டவரே, இந்த வருஷத்துல அநேக ஆலயங்கள் ஸ்தாபிக்கப்படுகிறத கண்டு நாங்கள் களிகூர்ந்து மகிழ போகிறோம். ஆண்டவரே, இந்த வருஷம் மறுவடையின் வருடமாக மாறப்போகிறது. இந்த வருடம் மறுவடையின் வருடமாக மாறப்போகிறது. ஆமென். ஆண்டவர் நம்ம கூட இருந்தா எதிரியே குழப்பி விடுவா, எதிரியை குழப்பி விடுவா, எதிரியை தோற்கடிக்க அவன் குழப்பி விடுவார். அப்படியே கர்த்தரை ஒரு நிமிஷம் உயர்த்தலாமா? ஓ ஜீசஸ், உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. பாடல்கள் வைத்தீரையா பாலகர் நாவிலே, பாடல்கள் வைத்தீரையா பாலகர் நாவிலே. எதிரியை அடக்க பகைவனை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. சொல்லுங்க. என் எதிரியை அடக்க பகைவனை ஒடுக்க இவ்வாறு செய்தீரை. 2 கை உயர்த்தி சொல்லலாமா? உந்தன் திருநாமோ அது எவ்வளவு உயர்ந்தது. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. உந்தன் திருநாமோ அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது,
அது இனிமையானது ஏற்புடைய. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. சொல்லுங்க, உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. ஆலயத்தின் அஸ்திவாரத்தை போட்டப்போ கண்ணீர் வெட்ட மூப்பர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், அதே தரியுவின் காலத்தில் 6ஆம் மாதத்தில் 3ஆம் தேதியிலே அந்த அஸ்திவாரம் போடப்பட்ட வேலையின் படியே ஆலயத்தின் வேலைகள் செய்து முடிக்கப்பட்டது. ஜனங்கள் எல்லாவரும் ஆமென் ஆர்ப்பரித்து அந்த இடம் முழுவதும் கண்ணீரா ஆர்ப்பரிப்பா என்று கண்டுபிடிக்க கூடாத அளவிற்கு ஆனந்தத்தின் மகிழ்ச்சியின் சத்தத்தை எழுப்பினது போல இந்த வருஷத்தில் நேற்றைக்கு வரைக்கும் கண்ணீரை கண்ட உங்கள் குடும்பத்திற்கு நன்மையினால் கர்த்தர் நிரப்புவா. எழுந்து நிற்கலாமா? அப்படியே ஹல்லேலூயா. எல்லாவர்களும் நின்று உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனி. சொல்லுங்க, உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனி. கைதட்டி சொல்லுவோம் அப்படியே. ஓஹோ, பாடல்கள் வைத்தீரையா பாலகர் நாவிலே, பாடல்கள் வைத்தீரையா பாலகர் நாவிலே. எதிரியை அடக்க பகைவனை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. எதிரியை அடக்க பகைவனை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது. ஒரு நிமிஷம் கவனிங்க, கவனிங்க. ஆமென், ஸ்தோத்திரம். நிலாவை ராத்திரியில் வர நிலாவை பார்க்கும்போ, விண்மீன்களை பார்க்கும்போ ஆண்டவருடைய படைப்பு எவ்வளவு உன்னதமானது. ஆமென். அதெல்லாம் பார்க்கும்போது என்ன விசாரிக்கிறதுக்கு நான் ஏமாத்துறோம். எத்தனை பேர் புரியுது அந்த ஆழத்தை? அப்படின்னு சொன்னா அதை விட உன்னதமாய் கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர், அதை விட உன்னதமாய் கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். கைத்தட்டி சந்தோஷமாய் பாடலாமா? ஹல்லேலூயா. நிலாவை பார்க்கும்போது விண்மீன்கள் நோக்கும்போது, சொல்லுங்க, நிலாவை பார்க்கும்போது விண்மீன்கள் நோக்கும்போது என்னை நினைத்து விசாரித்து நடக்க நான் எம்மாத்திரம் ஐயா. ஓ, என்னை விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. உந்தன் திருநாமம், கைதட்டி சொல்லவோ, எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது. இன்னும் சத்தமா கைத்தட்டி பாடுவோம். உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. வான தூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளி, வான தூதனை விட சற்று சிறியவராய் படைத்துள்ளி. மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூற்றி நடத்துகிறீர். மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூற்றி நடத்துகிறீர். உந்தன் திருநாமம் ஸ்ரீபரகபலது ரிபனமனதுனே. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. கைத்தட்டி. உந்தன் திருநாமம்
அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது. தேங்கிலோ உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது. அனைத்து படைப்புகள் மேல் அதிகாரம் தந்துள்ளி, அனைத்து படைப்புகள் மேல் அதிகாரம் தந்துள்ளி. காட்டு விலங்குகள், மீன்கள், பறவைகள் கீழ்ப்படிய செய்துள்ளி. காட்டு விலங்குகள், மீன்கள், பறவைகள் கீழ்ப்படிய செய்துள்ளி. உந்தன் திருநாமம் சந்தோஷமா கை தட்டி சொல்லலாமே. ஆமே. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது. ஆமாண்டவரே. ஓ நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். இயேசு நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். சொல்ல மறுபடி. இயேசு நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. உள்ளத்தால் பாடுவோமே. உள்ளத்தால் என்று பாடு. ஓ எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு முந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்த ஜீசஸ், ஜீசஸ். ஓ கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். ஓஹோ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மாமா சிபா பாபா ரக்கபல உமக்கே, ரிபா பாபா ரிக்கபல துரிமா உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. தகரி பாபா ஷரகதினாரி மனாதி பலபத்து நரகதகரி மனபத்து உமக்கே. பலத்தினாவியே உமக்கே. ஒழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. சிபா பாபா ரிக்கமனதுன ரிபனதுனே. ஒழிந்திடும் வல்லமை. ஓ ராமன பலபல பத்து நரகதகரி பஷந்த நரகதகரி. Oh, there is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious Blood of the Lamb. Oh, there is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. Hallelujah. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. வல்லமையோடு கர்த்தரை துதிப்பதாக. Thank you Lord Jesus. கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுவடை செய்வார்கள். கர்த்தரை நம்புங்க, அவர் உங்களை இந்த ஆண்டில் கைவிட மாட்டார். கர்த்தரை நம்பி புறப்பட்டு போங்க. இரவு நேரத்தில், விடியற்கால நேரத்தில் உங்கள் படுக்கரை தேவனை நோக்கி அழுகிற இடமாக மாறட்டும். ரகசியமாய் தெய்வ சமூகத்தில் விடுகிற கண்ணீரை வெளியரங்கமாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். எந்த காரியத்தின் மேல ஜெயத்தை காண வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தின் மேல ஜெயத்தை காண செய்வார்.